வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக திராவிட இயக்க சிந்தனையாளர், அரசியல் திறனாய்வாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோட பேசலாம். தோழர் வணக்கம். வணக்கம். பாமகவுல தொடர்ந்து நடக்கக்கூடிய அதிரடியான சில நிகழ்வுகளை பார்க்க முடிகிறது. மருத்துவர் ராமதாஸ் நேற்றைக்கு திடீரென்று பிரஸ் மீட் கொடுத்து பாட்டில விட்டு எரிஞ்சாரு அன்புமணி ராமதாஸ், காலை பிடித்து கெஞ்சினார். திடீரென்று ஒரு நாள் ஜி.கே. மணியை நீக்க சொல்லி கேட்டார் சௌமியா அன்புமணி. திடீரென்று ஒரு நாள் அம்மாவை விட்டு அமைச்சர் பதவி வேண்டும் என்று கேட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஒப்புதல் இல்லாமலே பல விஷயங்கள் தன்னுடைய பெயரில் நடத்தப்பட்டது போன்ற ஒரு தோற்றத்தை அவர் கொடுத்தார். இன்றைக்கு அதற்கு எதிராக அன்புமணி ராமதாஸ் மாவட்ட செயலாளர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் அத்தனை பேரையும் கூட்டி இன்னைக்கு ஒரு கூட்டம் நடத்தி இருக்கிறார். ஐயா வழியில் தான் நாம் என்றும் நடப்போம், ஆனால் அதிகாரம் எல்லாம் நம் கையில் தான் இருக்கிறது அப்படின்றத அவர் தெளிவா சொல்லி இருக்கிறார். இந்த மோதல் போக்கை எப்படி பாக்குறீங்க? பாஜக நாட்டை மட்டும்தான் கெடுக்கும் என்று இதுவரை நினைத்துக் கொண்டிருந்தார்கள். இப்போது பாஜக வீட்டையும் கெடுக்கும் என்பதற்கு உதாரணமாக அன்புமணி ராமதாஸ் இருவருக்கிடையிலான தந்தை மகன் யுத்தம் காட்டியிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் ஒரு அசாதாரணமான சூழல். நீங்கள் குறிப்பிட்டதை போல ஐயா வழியில் தான் பயணம் தொடரும், ஆனால் அதிகாரம் நம் கையில் இருக்கிறது என்று அன்புமணி சொல்கிறார். ஆனால் ஐயா என்ன சொல்கிறார் என்று சொன்னால், ஐயா உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை, நீ ஒரு செயல் தலைவர் என்கிறார். ஐயா வழியில் பயணம் என்று சொன்னால் நீங்கள் செயல் தலைவராக செயல்படுவது ஒன்றுதான் ஐயா வழியில் பயணம். ஏன்னா நேற்றைக்கு ஐயா முற்றுப்புள்ளி வச்சிட்டார். அவருடைய ஸ்டேட்மெண்ட் ரொம்ப கிறிஸ்டல் கிளியர் ஸ்டேட்மெண்ட். அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, டோர்ஸ் ஆர் ஓப்பன், நான் எதையுமே க்ளோஸ் பண்ணல. அன்புமணி இதையெல்லாம் செய்து இருக்கிறார். ஆனா இதற்கெல்லாம் என்ன முடிவு, என்ன தீர்வுன்னு கேட்டா ஒரே தீர்வு தான், நான் அறிவித்ததை போல செயல் தலைவராக இனி இயங்குவேன் என்று அன்புமணி சொல்லிவிட்டு தொடர்ந்து இயங்கட்டும், கட்சியினுடைய தலைவராக நான் இயங்குறேன்றார். இப்ப அவர் ஸ்டேட்மெண்ட்டை கிளியரா கொடுத்துட்ட பிறகு இன்னைக்கு நீங்க மாவட்ட செயலாளர்கள் உங்கள் ஆதரவாளர்களை எல்லாம் அழைச்சு திரட்டி கூட்டம் போடுறதுக்கே முதல்ல உங்களுக்கு தகுதி இல்லை அப்படின்றது ராமதாஸ் சொல்லி இருக்கிற ஸ்டேட்மெண்டின் மூலமாக நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா சேலஞ்ச் பண்றீங்க. இப்போ ராமதாஸ் தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவிச்சிட்டாரு. அன்புமணி தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவிக்க முடியாம காத்திருக்காரு. அவர் டெல்லியினுடைய சமிகைக்காக காத்திருக்கிறார். ஏன் டெல்லியினுடைய சமிகைக்காக காத்திருக்கிறார்? இது அப்பா பிள்ளை யுத்தம். ஒரு கதவை சாத்திட்டு ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசி முடிவை எடுத்துட முடியும். ஆனா ரெண்டு பேரும் பல கட்டங்களாக பேசி முடிவு எடுக்கலைங்கிறதான் நேற்று ராமதாஸினுடைய ஸ்டேட்மெண்ட் சொன்னிச்சு. இப்ப இந்த விவகாரத்துல யாருக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு பாக்குறப்ப இவர் என்ன சொல்றாரு, பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் நானு, எனக்கு தான் அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதே பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தானே ஜி.கே. மணி. அப்ப ஜி.கே. மணி தனக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லி லீடு எடுத்திருந்தா ஜி.கே. மணிக்கு எந்த அதிகாரமும் இல்லை. நிறுவனராக இருந்தா ராமதாஸுக்கு தான் அதிகாரம். நீங்க திமுக தலைவர் பெயரிலான அறிக்கை திமுக தலைவர்னு வரும். அதே மாதிரி மதிமுக பொதுச் செயலாளர், அதிமுக பொதுச் செயலாளர்னு வரும். என்னைக்காவது பாமக அறிக்கை பாமக தலைவர்னு பார்த்திருக்கீங்களா? பாமக நிறுவனர் தான் வரும். பாமகவினுடைய ஸ்டாண்டர்ட் நான் இந்த விவகாரத்துல ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை கொடுக்கல, அதுக்கு என்னையா ஸ்டாண்டு பாட்டாளி மக்கள் கட்சின்னா, ஜி.கே. மணியினுடைய ஸ்டேட்மெண்ட்டை யாரும் கேட்க மாட்டாங்க, ராமதாஸனுடைய ஸ்டேட்மெண்ட் தான் கேட்பாங்க. அறிக்கைகள் இல்ல, அது அந்த தனிநபரின் மீதான மதிப்புல இருந்து தானே ராமதாசனுடைய அறிக்கையை மதிப்பிடுறோம். கட்சி பைலாப்படி யாருக்கு அதிகாரம்ன்றதான பேச்சு. ரொம்ப சூப்பரா வந்தீங்க. இப்ப அழகான பாயிண்ட். இப்ப நீங்க சொன்னது, ஒருவேளை கட்சி பைலாவுல இடம் இல்லைன்னு சொன்னா ராமதாஸ் என்ன முட்டாள் நினைக்கிறீங்களா இத்தகைய நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு? ராமதாஸுக்கு தெரியாதா? பைலா அதைத்தான் சொல்லுது. இப்ப கட்சி பைலாவுல நிறுவனருக்கு தான் அதிகாரம், தலைவருக்கான அதிகாரம் அவ்வளவாக கொடுக்கப்படல. இருக்கு, அதிகாரம் இல்லைன்னுலாம் சொல்லிட முடியாது. ஆனா முழு அதிகாரமும் தலைவருக்கு கொடுக்கப்படல, நிறுவனருக்கு தான் அதிகாரம். ஒரு கட்சியினுடைய பைலா தான் சார் அந்த கட்சியை எப்படி வழிநடத்துறதுன்றத முடிவெடுக்கும். இந்த பைலாவை எப்போ உருவாக்குனாங்களோ அப்பவே ராமதாஸ் என்ன சொல்லி டிக்ளேர் பண்ணி வந்தாருன்னா, நானோ என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களோ தலைமை பொறுப்புக்கு ஒருபோதும் வரமாட்டோம், அதில் குறிப்பா நான் தலைவராக மாட்டேன், நான் இந்த கட்சியினுடைய நிறுவனராகவே தொடருவேன்னு சொன்னப்ப அன்றைக்கு அந்த கட்சியில் இருந்தவர்கள் எல்லாம் இது நிறுவனருக்கு உண்டான அதிகாரம் என்று சொல்லி சில பைலாவுல சில விஷயங்களை வச்சிருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு முறையும் பொதுக்குழு கூட்டத்தை கூட்டுகிற போதும் சரி, மற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டுகிற போதும் சரி, நிறுவனரினுடைய கருத்து என்ன என்பதை கேட்டுத்தான் தலைவர் முடிவெடுப்பார்.
அப்ப நிறுவனருடைய கருத்தை கேட்க வேண்டும் என்பதுதான் பைலா கட்சியில. இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, அன்புமணியினுடைய ஸ்டேட்மெண்ட் ஒரு எல்லாருக்கும் ஒரு இயல்பா ஒரு கேள்வி. டெல்லியினுடைய உத்தரவுக்காக காத்திருக்கிறார் அன்புமணி. ஏங்க டெல்லியினுடைய உத்தரவுக்காக காத்திருக்கிறார் அன்புமணி? அன்புமணி ஏங்க இன்னைக்கு கிறிஸ்டல் கிளியர் ஸ்டேட்மெண்ட்? நேற்று ராமதாஸ் சொல்லிட்டார்ல ஸ்டேட்மெண்ட், இதாங்க சமரசம். செயல் தலைவரா பொறுப்பேற்றுக்கிட்டா அவரை இயங்க சொல்லுங்க, இல்லைன்னா கட்சியை வழிநடத்த எனக்கு தெரியும்னு டிக்ளேர் பண்ணிட்டார்ல. நான் தலைவரா தொடர்றேன், என் தலைமையை ஏத்துக்கிட்டா அவரு பயணத்தை தொடரட்டும், இல்லைன்னா நான் என் பயணத்தை தொடர்றேன். டிக்ளேர் பண்ண வேண்டியதானே அன்புமணி? டிக்ளேர் பண்ணல. ஏன்னா அவர் கோரிக்கையை வச்சுட்டாரு, ஐயா இந்த மாதிரிலாம் நடக்குதுங்க ஐயா, உங்களை நம்பிதான் நான் இருக்கேன், என்ன என்ன செய்யறதுங்கிறத நீங்க சொன்னீங்கன்னா அதுபடி செஞ்சுக்கலாங்க ஐயா, வெயிட் பண்ணு, உங்க அப்பா என்ன பேசுறாருன்னு பார்த்துட்டு சொல்றேன். இது டெல்லியில இருந்து வந்த குரல். இந்த குரலுக்காக காத்துக்கிறார். இது எப்படி நீங்க சொல்றீங்க? உங்களுக்கு யார் சொன்னா? நீங்க கேட்கலாம் இயல்பா ஒரு ஊடகவியலாளர், உங்களுக்கு யார் சார் சொன்னா? நீங்க பாட்டுல எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னு. அன்புமணியினுடைய 2 ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. செயல் தலைவராக அன்புமணி நியமிக்கப்பட்டார்னு சொன்னோன்ன, தனக்குத்தான் பொதுக்குழுவின் மூலமாக நியமிக்கப்பட்டிருக்கிற அதிகாரம், பொதுக்குழுவால் கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம், தான் தலைவர், எனவே என்னை யாரும் நீக்க முடியாதுன்னு சொன்னதோடு அவர் நின்று இருக்கணும். அவ்வளவுதானே சார் செய்தி. அதுல வேற ஒண்ணும் அதுல பெரிய செய்தி இல்ல. அடுத்த கூட்டத்துல அவர் பேசுறாரு, என்னை தலைவராக தேர்தல் ஆணையம் அங்கீகரித்திருக்கிறது. ஏன் தேர்தல் ஆணையம் இங்க வந்தது? இன்னைக்கு பாருங்க, தன்னுடைய ஆதரவாளர்கள் அழைச்சு பேசும்போது தன்னை தலைவராக தேர்ந்தெடுத்ததைத்தான் தேர்தல் ஆணையமும் அங்கீகரித்திருக்கிறது, எனவே எனக்குத்தான் அதிகாரம். இப்ப பிரச்சனையை தேர்தல் ஆணையத்துல கொண்டு போய் விட போறேங்கிறத அவர் சொல்றாரு. தேர்தல் ஆணையத்துல கொண்டு போய் விட்டா என்ன நடக்கும்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். தேர்தல் ஆணையம் யாருடைய அழுத்தத்தின் பேர்ல செயல்படுது? அதிமுகவை தேர்தல் ஆணையத்துல கொண்டு போய் வச்சு எப்படி கட்ட பஞ்சாயத்தை பேசி டேபிளுக்கு கீழே டீலிங்க முடிச்சாங்க, சிவசேனாவை கொண்டு போய் தேர்தல் ஆணையத்துல உட்கார வச்சு டேபிளுக்கு கீழே எப்படி டீலிங்க முடிச்சாங்க, அதே டீலிங்க்கு இப்ப வந்துருவாங்க. இப்ப அதை தான் அவர் சிம்பாலிக்கா சொல்லிக்கிட்டே இருக்காரு. தேர்தல் ஆணையம் அங்கீகரித்திருக்கிறது, தேர்தல் ஆணையம் அங்கீகரித்திருக்கிறது. கட்சியினுடைய கட்டமைப்பு யார்கிட்ட இருக்கு? கட்சி யாரு உருவாக்கிய கட்சி? கட்சி யாரின் பெயரால் கட்டமைக்கப்பட்ட கட்சி? இந்த கட்சியினுடைய முகம் என்ன? இந்த கட்சியினுடைய முகவரி என்ன? இதெல்லாம் பார்க்க வேண்டியில்லை. தேர்தல் ஆணையத்தினுடைய தயவும் சொற்பமான அதிகாரமும் கையில இருந்துட்டா போதும், பாஜகவோடு உட்கார்ந்து பேசி நம்ம ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு அந்த கட்சியை கைப்பற்றிக்கலாங்கிற யுக்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. அந்த கட்சியில பிரச்சனை பண்ற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. இப்ப கட்சியில பிரச்சனை பண்ணணும்னு வர்றவன் பாஜகவோடு கைப்பாவையா இருந்துட்டா போதும், அந்த கட்சியை அவன் கைப்பற்றிட்டு போயிடலாம். அந்த கட்சியில சொற்ப அதிகாரம் கொஞ்ச நாள் டிராவல் பண்ணியிருந்தா போதுங்கிற சூழல் இருக்கிறப்ப, இவர் தேர்தல் ஆணையத்தை காட்டி பேசுவதன் மூலமாக டெல்லி இயக்குகிறது என்று அவரே ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுத்திருக்கிறார். இப்ப 2 நாள் கழிச்சு என்ன தெரியுமா செய்வாங்க? ராமதாஸை நீக்கிறேன்னு சொல்லுவாங்க. நிறுவனரை நீக்குகிறோம், அவருக்கு எந்த அதிகாரமும் நீக்க முடியும்? நீக்க முடியும். அடிப்படை உறுப்பினர் பொறுப்புல இருந்து நீக்கிறது தானே. ஏன் நீக்க முடியாதா? நிச்சயமாக நீக்க முடியும். அடிப்படை உறுப்பினர்னு ஒண்ணு இருக்குல்ல, அடிப்படை உறுப்பினர்ல இருந்து நீக்கிட்டா முடிஞ்சிருச்சு. நீக்கிடுவாங்க. நீக்கிட்ட பிறகு தலைவர் தலைமையில பொதுக்குழுவை கூட்டுவாங்க. இனிமேல் நிறுவனர் என்கிற பொறுப்பு இல்லை. எப்படி இணை ஒருங்கிணைப்பாளர் இல்லைன்னு அறிவிச்சுட்டு பொதுச் செயலாளர் அறிவிச்சாங்களோ, அது மாதிரி இனிமே எல்லா அதிகாரமும் தலைவருக்கு தான், நிறுவனர் இருக்கிற பொறுப்பு இனிமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்பவும் ஐயா வழியில் பயணம் பாரு அன்புமணி. அங்கதான் ட்விஸ்ட். ஐயா வழியில் பயணம். ஏன் என்ன ஐயா வழியில் பயணம்? ஐயாவை எல்லாவற்றையும் முடிச்சாச்சு, ஐயாவை சவப்பட்டிக்குள்ள போட்டாச்சு, கடைசி ஆணியும் அரைந்தாச்சு, அப்புறம் என்ன ஐயா வழியில் பயணம்? ஐயாவை தான் முடிச்சு விட்டீங்களே அப்படின்னா, ஐயா வழியில் பயணம்னு சொல்லிக்கிட்டே இருந்தா மட்டும்தான் பாட்டாளி மக்கள் கட்சியை நடத்த முடியும். இல்லைன்னா பாட்டாளி மக்கள் கட்சியை நடத்த முடியாது. இப்ப சிம்பத்தி கிரியேட் பண்ற வேலையை மட்டும் தான் செய்யறாரு. நேற்று ரொம்ப அழகா சொல்லிட்டாரு ராமதாஸ், சிம்பத்தியை உருவாக்குறாருங்க. அவர் பண்ணியிருக்கிற வேலையெல்லாம் நான் வெளியில சொன்னா ரொம்ப அசிங்கமா போகுங்க, சில செய்திகளை மட்டும் சொல்றேங்க. ராமதாஸ் இண்டிகேஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தாரு ஒரு முறையும் பிரச்சனை வருகிற போதெல்லாம். என்ன சொன்னாரு? புதுச்சேரியில நடந்த பொதுக்குழுல அவமானப்படுத்தப்பட்டார் ராமதாஸ். அப்படிதான் நான் சொல்லுவேன். ராமதாஸ் அவமானப்படுத்தப்பட்டோன்னு என்ன சொன்னாரு? விருப்பம் இருந்தா இது, இல்லைன்னா போ அப்படின்னாரு. அது ஒரு இண்டிகேஷன். 2வது இண்டிகேஷன் என்ன அவரு சொன்னாரு அப்படின்னு சொன்னா, கட்சியில எனக்குத்தான் அதிகாரம் இருக்கு, நான் தான் இந்த கட்சியை உருவாக்குனேன் அப்படிங்கிற இண்டிகேஷனை கொடுத்துட்டே இருந்தாரு. 3வது ஒரு இண்டிகேஷன், ஃபைனல் இண்டிகேஷன் கொடுத்தாரு. எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு முன்னாடி பேச முடியாது, பேச வேண்டிய சூழல் வந்தா நான் பேசுவேன். இது பத்திரிகையாளர் இடத்துல 3வது இண்டிகேஷன். இப்போ என்னன்னா, அவர் அன்புமணிக்கு வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. சொல்லி நீ பண்றது சரியில்லை, இந்த கட்சியை ரொம்ப தப்பா வழிநடத்திட்டு போற, இனிமே நீ இந்த கட்சியை வழிநடத்த முடியாது, இந்த கட்சியினுடைய போக்கு வேறு, இயங்கியல் வேறு, நீ வேறு ஒரு விதமான நடவடிக்கைக்கு கொண்டு போறேன்றத சொல்றாரு. ஆனா அதையெல்லாம் மீறி
தன்னை மட்டுமே முன்னிறுத்தி கொண்டு தனக்கு ஏதோ வானளாவிய அதிகாரம் இந்த கட்சிக்குள் இருப்பதாக கருதி இப்ப இருக்கிற நிர்வாகிகள் தன் பக்கம் இருப்பதை நினைச்சு என்ன நினைக்கிறாருன்னா இந்த கட்சியே தான் கையில தான் இருக்குன்னு நினைக்கிறாரு. ஆனா சொற்பமான நிர்வாகிகள் உங்களோடு வரலாம், ஏன் நிறைய நிர்வாகிகள் கூட உங்களோடு வரலாம். ஆனா ராமதாஸ் நடத்தியதை போல கட்சியை உங்களால நடத்த முடியுமா? நீங்க கட்சியை நடத்த முடியாதுன்றதுக்கான உதாரணம் தான் 2014 இப்போது வரை உங்களுடைய தலைமை, உங்களுடைய ஆளுமை பாமகவுக்குள் வந்ததற்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி சந்தித்திருக்கிற சரிவு. நீங்க தொடர் வெற்றியை குவிச்ச கட்சியை தொடர் தோல்வியினுடைய முகமாக மாத்தி இருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு இந்த கட்சியை நடத்துற கெப்பாசிட்டி இல்லைன்றதை நீங்களே ப்ரூவ் பண்ணிட்டீங்க. எனவே இந்த விவகாரத்தில் பாரதிய ஜனதா கட்சி எதை சொல்கிறதோ அதை கேட்டு முடிவெடுக்க வேண்டும் என்கிற நிலையிலிருந்து காத்திருக்கிறார் அன்புமணி என்றுதான் நான் பார்க்கிறேன். இல்ல, இப்ப கட்சி மொத்த கட்டமைப்பு அன்புமணியின் பக்கம் தான் இருக்கிறது. மாவட்ட செயலாளர்கள்ல இருந்து ஏன் ராமதாஸ் அவர்களுடைய மூத்த மகளின் 3வது மகன் முகுந்தன், இவர் பார்த்து பொறுப்பு போட்ட பையன், அவரே ரிசைன் பண்ணிட்டு நீங்க குலதெய்வம் வந்தாங்கயா, ஆனா எதிர்காலம் அவருதான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அணிமாறி விட்டார். இப்ப ராமதாஸ் பக்கத்தில் இருப்பது தீரன் மட்டும்தான் இருப்பது போல தெரிகிறது. ஜி.கே. மணி அவர்கள் கூட என்ன செய்ய போறார் அப்படின்னு தெரியல. அப்ப ராமதாஸ் கையில என்ன ஹோல்டு இருக்கு, அந்த ஹோல்டை வைத்து ராமதாஸ் இந்த அத்தியாயத்தை வெளியில் எழுத தொடங்கியதற்கான காரணம் என்ன? இல்ல, நீங்க ஒரு விஷயத்த சொன்னீங்க, தன்னால் பொறுப்பு நியமிக்கப்பட்டிருக்கிற தன்னுடைய பேரன் கூட அணி மாறிட்டாருன்னு. நான் பேரன் அணி மாறினதா புரிஞ்சுக்கல, பேரன் வெளி உலகத்துக்கு உண்மையை வெளிச்சம் போட்டு காட்டி இருக்கிறார், அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். அந்த ஸ்டேட்மெண்ட்ல ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா இருக்கு, குலதெய்வம் ஐயாதான், ஆனா கட்சியினுடைய எதிர்காலம் அன்புமணி. இப்படி சொல்லித்தாண்டா ஒவ்வொருத்தனும் போய்கிட்டு இருக்கான், அதைத்தான் நானும் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன். இதான் ஸ்டேட்மெண்ட். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள், இவங்க எல்லாரும் அன்புமணி பக்கம் தான் இருக்காங்க. அரசியலுக்கு வந்து விட்டால் லாப நட்ட கணக்குகளை கொண்டுதான் அரசியல் பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் தான் 99 விழுக்காடு எல்லா அரசியல் கட்சிக்கும் இருக்கு. ரொம்ப 1 விழுக்காடு தான், 100 விழுக்காடுல 1 விழுக்காடுன்றது மைக்ரோ மைனாரிட்டி. அதுதான் கொள்கை, கோட்பாடு, தத்துவம், தலைமை, உண்மை, நேர்மை, இதெல்லாம். இந்த மையெல்லாம் இல்ல, அதெல்லாம் விட்டுருவோம். மீதம் இருக்கிறவன்லாம் என்னன்னா சர்வைவல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நின்னுறான். ஓகேங்களா? இப்ப என்ன ஆயிடுன்னு கேட்டீங்கன்னா, ராமதாஸால கட்சி நடத்த முடியாது. ராமதாஸ் எத்தனை நாளைக்கு கட்சி நடத்திடுவாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. இனிமே எதிர்காலம் சின்னையா தானே, ஐயாவோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சு இல்ல, இன்னும் எத்தனை காலத்துக்கு ஐயா இருந்துட போறாரு, எத்தனை காலத்துக்கு ஆக்டிவ் பாலிடிக்ஸ் பண்ணிட போறாரு. அப்ப சின்னையாவோட நம்ம இந்த நேரத்துல சின்னையாவுக்கு உண்மையா இருந்தாதான், நம்மளுடைய லாயல்ட்டியை சின்னையாவுக்கு காட்டினாதான் நம்ம வரலாற்றுல இடம் பிடிக்கலாம், தமிழ் தேரின் வடம் பிடிக்கலாம். அதனால நாம என்ன செஞ்சிருவோம், சின்னையாவோட இருந்து நாளைக்கு ஒரு பெரிய பொறுப்பை வாங்கிக்கலாம், சின்னையா நம்மளை எம்பி ஆக்கிடுவாரு, எம்எல்ஏ ஆக்கிடுவாரு, சேர்மன் ஆக்கிடுவாருன்ற கணக்குல நிர்வாகிகள் இருக்கிறாங்க. ஒரே ஒரு விஷயம் தான் சிம்பிளா, அன்புமணி தன்னுடைய மனைவியே எம்பி ஆக்க மாட்டார், அவரையே எம்பி ஆக்கிக்க முடியாது. ராமதாஸ் ஆனா அப்படி இல்லை, எல்லாரையும் அதிகாரத்தை நோக்கி நகர்த்தி இருக்கிறாரு. ஏ.கே. மூர்த்தியை ஒன்றிய அமைச்சராக்கி இருக்காரு, தலித் எழில்மலையை ஒன்றிய அமைச்சராக்கி இருக்கிறாரு, நாடாளுமன்றத்துக்கு பொன்னுச்சாமி அமைச்சிருக்கிறாரு, புத்தா இளங்கோவன் அமைச்சிருக்கிறாரு, எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களை உருவாக்கி இருக்கிறாரு, எத்தனை சேர்மனை உருவாக்கி இருக்காரு. சென்னைக்கு பக்கத்துல அம்பத்தூர்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த அம்பத்தூர்ல நகராட்சியா இருக்கும் போது கடைசி நகராட்சி சேர்மன் சேகரன்னு பேரு, பாட்டாளி மக்கள் கட்சி தான். நீங்க யோசிச்சு பாருங்க, பாட்டாளி மக்கள் கட்சி சென்னைக்கு மிக அருகாமையில் இருக்கிற ஒரு நகராட்சியை கைப்பற்றி இருக்க முடியுமா? ராமதாஸ் கைப்பற்ற வச்சாரு சார், அந்த பொறுப்பை வாங்கி கொடுத்தார். இதே மாதிரி ஒரே ஒரு ஆளை உருவாக்க சொல்லுங்க, ஒரு ஊராட்சி மன்ற தலைவரை சென்னைக்கு அருகாமையில பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உருவாக்க சொல்லுங்க அன்புமணியால. இதெல்லாம் தொண்டர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. இப்ப புரியுதா முகுந்த என்ன? இதுல என்ன வித்தியாசம் தோழர்? ஒட்டுமொத்த கட்சியின் பலத்தையும் கையில் வைத்திருப்பவரால ஒரு ஒன்றிய சேர்மன் கூட ஆக்க முடியாது அப்படின்னா ஏன் முடியாது? என்ன சிக்கல் அன்புமணிக்கு? இவருக்கு அரசியலே தெரியலன்றதுதான் சிக்கல். நீங்க 2014 ராமதாஸ் எடுத்த முடிவுன்றது பிளண்டர் மிஸ்டேக், செய்திருக்க கூடாது. ஆனா ராமதாஸுக்கு வேற ஒரு பொலிட்டிக்கல் கால்குலேஷன் இருந்தது. ராமதாஸ் எப்பவுமே வின்னிங் ரேஸ்ல இருக்கணும்னு நினைப்பார். அவருடைய அந்த கணக்கு தோல்வி அடைஞ்சது 2009 2011 மட்டும்தான். 2011 அவருடைய கணக்கு இல்ல, அது கலைஞருடைய கணக்கு. அழைப்புதல் எடுத்துட்டு போனாங்க, கலைஞர் அங்க பேசி முடிச்சிட்டாரு, அதனால அங்க கமிட் ஆயிட்டு வந்தாங்க. 2009 அவர் பண்ண பிளண்டர் மிஸ்டேக்கு 2006 திமுக கூட்டணியில இருந்துட்டு 2009 நாடாளுமன்ற தேர்தலுக்கு அதிமுக கூட்டணிக்கு வந்தார். அதனால அவரால் ஒரு இடம் கூட ஜெயிக்க முடியல.
2001 அதிமுக கூட்டணியில மகத்தான வெற்றி. 2004 ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில திமுக தலைமையிலான அணியில மகத்தான வெற்றி. 2006 திமுக தலைமையிலான அணியில மகத்தான வெற்றி. இப்படி தொடர் வெற்றிகளையே லாப நட்ட கணக்குகளை கருதி செய்து கொண்டிருந்தவர். 2014 திமுகவோடு கூட்டணி போகணும்னு தான் அவர் நினைச்சாரு. ஆனா காங்கிரஸ் தனியா நிக்குது, கம்யூனிஸ்ட் தனியா நிக்குது, தேசிய ஜனநாயக கூட்டணி ஃபார்ம் ஆகுது, அந்த அம்மையார் தனியா நிக்கிறாங்க. இப்ப இந்த நேரத்துல திமுகவோடு நின்னா தோல்வி ஒரு பக்கம், இல்ல ஜெயிச்சாலும் நம்மளால ஒன்றிய அமைச்சரவையில பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அப்ப ஒன்றிய அமைச்சரவையில பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா என்ன பண்ணலாம்? 2 சீட்டு ஜெயிச்சாலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கலாம். வாஜ்பாய் காலத்துல நம்ம இருந்தது மாதிரி இப்ப மோடி அரசியல் துவங்குகிற போது நம்ம இருக்கலாம்னு நினைச்சாரு. ஆனா அது அப்படியே அட்டர் ஃபெயிலியரா மாறிச்சு. அவர் மட்டும்தான் ஒரே ஒரு சீட்ல அன்புமணியை ஜெயிக்க வைக்க முடிஞ்சிச்சு. பொன் ராதாகிருஷ்ணன் ஜெயிச்சாரு, மீதி எல்லாரும் தோல்வியை தழுவுனாங்க. அங்க மிருகபலத்தோட அரசு அமைஞ்சு போச்சு. அதனால இவங்க தயவு தேவையில்லை. அந்த நேரத்துல கூட நீங்க யோசிச்சு பாருங்க, தருமபுரியில வீடு வீடா போய் வன்னியர் சமூக மக்களை சந்தித்து, வன்னிய குடும்பங்களை சந்தித்து, கற்பூரத்தை அணைச்சு சத்தியம் செய்ய சொல்லி, மாம்பழத்துக்கு தான் ஓட்டு, அன்புமணிக்கு தான் ஓட்டுன்னு வாக்குறுதியை வாங்கி அந்த தேர்தல் பணியை 100 விழுக்காடு களத்தில் நின்று செய்தவர் ராமதாஸ் தான். இப்ப தருமபுரியில ராமதாஸ் அன்புமணியை ஜெயிக்க வச்சாருல்ல 2014. 2024 சௌமியாவை அன்புமணி ஜெயிக்க வச்சிருக்கணும்ல. ஒரு கிங் மேக்கர், தான் ஒரு லீடர் அப்படிங்கிற அந்த நிலைக்கு வந்தா ஜெயிக்க வைக்க முடியலையே. ஏன்னா இந்த கட்சியினுடைய நூக்கன் காரணம் என்னன்றது அன்புமணிக்கு தெரியல, மக்கள் மனநிலை என்னன்றது அன்புமணிக்கு தெரியல. கால்கள் தேய தேய நடந்து கட்சியை வளர்த்தவர் ராமதாஸ். தொண்டை தண்ணீர் வற்றுகிற அளவுக்கு பேசி கட்சியை வளர்த்தவர் ராமதாஸ். இன்னைக்கு வேண்டுமானால் அந்த கட்சி இந்த நிலையை அடைஞ்சிருக்கலாம். நான் ராமதாஸ் உயர்வா சொல்லல, எனக்கு ராமதாஸ் மீது பெரிய மதிப்பு இருப்பதாகவும் கருதிவிடக் கூடாது. ஆனா நீங்க யோசிச்சு பாருங்களேன், தாத்தா இரட்டைமலை சீனிவாசன், அம்பேத்கர், இது ஒரு அரசியல். பெரியார், அண்ணா, இது ஒரு அரசியல். லெனின், எங்கல்ஸ், மார்க்ஸ், இது ஒரு அரசியல். இந்த காம்பினேஷன் எங்கேயாவது உருவாகி இருக்கா பார்த்திருக்கீங்களா? ஆனா உருவாக்குனார் ராமதாஸ். மார்க்ஸ், அம்பேத்கர், பெரியார் இவர்களை உள்ளடக்கி ஒரு அரசியல் தத்துவத்தை தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தினார். எந்த தலைவராவது செய்தாங்களா சார்? நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னொன்று, பிற்படுத்தப்பட்ட மக்களும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் ஒன்றாக நிற்க வேண்டும்னு அணியை கட்டினார் சார். அவரு பழனி பாபாவை கொண்டு வந்து சேர்த்தார். பழனி பாபாவோடு இணக்கமாக இருந்து அதன் மூலமாக இஸ்லாமிய சமூகத்தை உள்வாங்கினார். இன்னொரு பக்கம் அவருடைய பயணம் எப்படிப்பட்ட பயணமாக இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, ஒடுக்கப்பட்ட மக்களையும் உள்ளடக்கித்தான் இந்த அரசியல் வரலாற்றை நாம படைக்க முடியும்ன்றதை நம்பி தாழ்த்தப்பட்ட மக்களையும் பிற்படுத்தப்பட்ட மக்களையும் ஒன்றாக சேர்க்கிற முயற்சியில ஓரளவுக்கு சக்சஸ் ஆனாரு. அண்ணன் ஜான் பாண்டியன் எங்க இருந்தாரு? அண்ணன் திருமாவளவோடு எவ்வளவு உறவு இருந்தாருக்கு அவருக்கு. செத்தஸ்கோப் எடுத்துட்டு ஈழத்தமிழர் விவகாரத்துல நீங்க உண்ணாவிரதத்தை விட்டுருங்க தம்பின்னு டெஸ்ட் பண்ற அளவுக்கு உறவு இருந்தது. இந்த முயற்சியெல்லாம் அவர் கடந்த காலத்துல மேற்கொண்டார். அவருக்கு எங்க முதல் சரிவு என்று சொன்னால், என்னை பொறுத்தவரையில் எப்போது தலித் அல்லாதோர் கூட்டமைப்பு என்று துவங்குவதற்கு எத்தனித்தாரோ அன்றே ராமதாசினுடைய அரசியல் முடிவுக்கு வந்தது. அதன் பிறகு அவர் செய்த பிளண்டர் மிஸ்டேக் என்னன்னா, என் குடும்பத்திலிருந்து யாரும் வரமாட்டாங்க, வந்தா சாட்டையால அடிங்கன்னு சொன்ன ராமதாஸ் எப்போது மகனை ஒன்றிய அமைச்சர் ஆக்கினாரோ அப்போதே அவருடைய அரசியல் நிலைப்பாடு என்பது தடுமாற்றத்துக்கு உள்ளானது. ஒண்ணு, அரசியல் ஸ்டேட்டஸை இழந்தாரு, தலித் அல்லாதோர் கூட்டமைப்பு தொடங்கி அவருடைய நம்பகத்தன்மையும் அவருடைய பேச்சும் கொள்கையும் கோட்பாடும் ஒண்ணுமே இல்லை, அதெல்லாம் காத்துல பறந்துச்சுங்கிறத அன்புமணி விவகாரத்துல இழந்து போனார். ஆனாலும் ராமதாஸுக்கு அரசியல் தெரியும். ராமதாஸ் அரசியல் அரிச்சுவடி தெரிந்தவர். கலைஞருடைய மனநிலையும் அவருக்கு புரியும், ஜெயலலிதாவினுடைய மனநிலையும் அவருக்கு புரியும். ஒரே ஒரு செய்தியை நான் சொல்றேன், அவர் எந்த அளவுக்கு அரசியல நுட்பமா, பெரிய ஐயா மாவீரன், ஐயா நினைச்சா எது வேணுமோ செய்வாருன்றாங்கல்ல, ஐயா அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஐயா ரூமை போட்டுட்டு தலைவரோட பேச சொன்னீங்கன்னா ஐயா எப்படி இயங்குவாருன்னு நான் சொல்றேன். வாஜ்பாய் அரச கவுக்கணும்னு அந்த அம்மா முடிவு பண்ணிடுச்சு. வாழப்பாடி ராமமூர்த்தி, ராமதாஸ், வைகோ இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வெத்து பேப்பர்ல கையெழுத்து போட சொல்லிச்சு அந்த அம்மா. வைகோ போட முடியாதுன்ட்டு, மேடம் நான் சைன் பண்ண மாட்டேன். அப்ப நீங்க என்ன நம்பலையா மிஸ்டர் வைகோ? மேடம் நம்பலன்றதெல்லாம் இல்ல மேடம், வெத்து பேப்பர்ல கையெழுத்து போடணும்னா நாவலர் சொல்லியிருக்காரு. இல்லங்க வெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்க கூடாதுன்னு. என்ன தெரியுமா சொன்னாரு அந்த அம்மா? ஜெயலலிதா கோவப்படுறதை பார்த்துட்டு ராமதாஸ், அம்மா நீங்க கொடுங்கம்மா, நான் கையெழுத்து போட்டு கொடுக்குறேம்மா, நீங்க கொடுங்கம்மா, நீங்க ஏமா கவலைப்படுறீங்க, நான் என்ன சொல்றீங்களோ நான் கையெழுத்து போட்டு கொடுத்துட்றேம்மான்னு சொன்னவர் தான் ராமதாஸ். அவருக்கு அரசியல் தெரியும், யாருக்கிட்ட எப்படி பேசணும்ன்றது தெரியும், எப்படி கட்சியை வளர்க்கணும்ன்றது தெரியும், அதிகாரத்தை நோக்கி கட்சியை எப்படி நகர்த்தணும்ன்றது தெரியும். இன்னொன்னு நான் சொல்றேன், நீங்க யோசிச்சு பாருங்களேன், ராமதாஸ் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்க்கு எப்ப உங்களுக்கு கடைசியா தெரியும்? ஒரு ஊடகவியலாளரா நீங்க எனக்கு சொல்லுங்க. கடைசியா திருமாவர்களோடு சேர்ந்து நின்ற போது இருந்தார். அதற்கு பிறகு 2006-11 ரொம்ப ஆக்டிவா இருந்தார்.
அதற்கு பிறகு பாஜக கூட்டணின்னு போனதுல இருந்தே ஏறுமுகம் அப்படின்றத பற்றிய பேச்சே இல்லாமல் போயிடுச்சு. கட்சிக்கு ஏறுமுகம் இல்ல, அவரோட ஆக்டிவ் பாலிடிக்ஸ் 2010 முடிஞ்சிருச்சு. 2010க்கு பிறகு ஆக்டிவ் பாலிடிக்ஸ்க்கு வரவே இல்லை. தான் இயங்கலையே தவிர கட்சியை இயக்குகிற ஆற்றல் அவர்கிட்ட இருந்துச்சு. அவர் அந்த கட்சியை இயக்கிட்டு, நீங்க கேட்டீங்கல்ல எந்த இடத்துல ராமதாஸ் உடைய பாதையை மிஸ் பண்ணாரு அன்புமணி, ஏன் அன்புமணியால ராமதாசினுடைய வியூகங்களுக்கு ஏற்ப செயல்பட முடியல, அவர் அளவுக்கு இவரால ஈர்க்க முடியாம போனதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கல்ல, ஒரே ஒரு விஷயம் தான். என்னைக்காவது மெர்சிடிஸ் கார்ல இருந்து அன்புமணி இறங்கி நீங்க பாத்திருக்கீங்களா? அன்புமணியை எங்கெல்லாம் நீங்க பாக்குறீங்களோ அங்கெல்லாம் மெர்சிடிஸ் காரை ஜீப்பை நீங்க பாப்பீங்க. அந்த மெர்சிடிஸ்லயே தான் பயணம். இரவெல்லாம் கண் விழித்து இந்த மக்களினுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க போராடினார். இப்படி தமிழ்நாட்டுல பல குரலை நீங்க கேட்பீங்க எல்லா கட்சியிலையும். அண்ணன் திருமாலாம் அப்படி காலை குனிஞ்சு கீழே பாத்தீங்கன்னா அவ்வளவு வீங்கி இருக்கும் அந்த கால். தொடர் பயணம் உட்கார்ந்தே இருந்து கொண்டிருப்பதன் காரணமாக தூக்கமே கிடையாது அந்த தலைவருக்கெல்லாம். இல்ல வைகோலாம் பாத்தீங்கன்னா உட்காருவாரா இல்ல இப்படியே நடந்துகிட்டே தூங்குவாரான்ற மாதிரிதான் இருக்கும். ஆமா, அப்படிப்பட்ட தலைவர்களைத்தான் தமிழ்நாடு பாட்டிருக்கு. தேர்தல் பிரச்சாரத்துல 234 தொகுதிக்கும் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கு போவார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். நடந்து சென்று வாக்கு சேகரிப்பார். காலையில மக்களை போய் சந்திக்கணும், எந்த இடத்துல சந்திக்க முடியும்னு ஒரு வியூகம் வகுத்து நடைப்பயணம் போகிற போது அந்த இடத்துல டீ குடிச்சு மக்களை சந்திச்சு மக்களுடைய குறை நிறைகளை கேட்பார். இது அவருடைய வழக்கமான வாடிக்கை. இப்படி தமிழ்நாட்டுல எல்லா தலைவர்களும் எல்லா நிலையிலும் மக்களை சந்திக்கக்கூடியவர்களாகவே இருப்பார்கள். நீங்க அன்புமணி ராமதாஸ் எங்க போய் எந்த மக்களை சந்திச்சாருன்னு சொல்லுங்க. என்னைக்காவது ஒரு நாள் அவருடைய பாதம் மண்ணில் படிந்திருக்கா? என்னைக்காவது அவருடைய பாதம் ஒரு நாளாவது மண்ணில் படிந்திருக்கிறதா? என்னைக்காவது அவருடைய சட்ட கசங்கி நீங்க பார்த்திருக்கீங்களா? என்னைக்காவது அவருக்கு வியர்வை வந்து நீங்க பார்த்திருக்கீங்களா? என்னைக்காவது அவர் முழக்கம் எழுப்பி நீங்க பார்த்திருக்கீங்களா? ஜிஎஸ்டியை நிலுவைத் தொகையை தருவதற்கு மறுக்கிற ஒன்றிய அரசை நாங்கள் கேட்கிறோம், இப்படி என்னைக்காவது ஒரு குரல் அவர்கிட்ட இருந்து வெளிப்பட்டிருக்கா? ஒரே ஒரு முறை எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆனா அந்த சிரிப்பு போலீஸுமாங்கல்ல அந்த மாதிரி போலீஸ் வேலையை செஞ்சாரு. என்ன அன்புமணின்னா ப்ராகிரசிவ் பாலிடிக்ஸ் நினைச்சா வேட்டிய மடிச்சு கட்டினேன்னு வை அப்படின்னாரு ஒரு முறை. இதை தவிர அன்புமணி ராமதாஸ் ஆக்கப்பூர்வமாக களத்தில் இயங்கியதாக நீங்கள் ஒரே ஒரு செய்தியை சொல்லுங்கள். எஞ்சிய நாள் நான் அரசியல் பேசுவதையே நிறுத்தி விடுறேன். இப்ப தெரியுதா அன்புமணிக்கு ராமதாஸுக்கு என்ன வித்தியாசம்னு? அன்புமணி இடைச்சொருகள் சார், பார்ன் வித் கோல்டு ஸ்பூன். எந்த விதமான வருத்தமும் வழியும் தெரியாமல் கொல்லைப்புற வழியாக மாநிலங்களவைக்கு சென்றவர், கொல்லைப்புற வழியாக ஒன்றிய அமைச்சரானவர், கொல்லைப்புற வழியாக இளைஞரணி தலைவரானவர், கொல்லைப்புற வழியாக இந்த கட்சிக்கு தலைவரானவர். அது என்ன கொல்லைப்புற வழி? அவர் பேருக்கு பக்கத்தில் இருக்கிற ராமதாஸ் என்பதுதான் கொல்லைப்புறம். அவருடைய மகனாக பிறந்த ஒன்றை தவிர இந்த தமிழ் சமூகத்துக்கும் அந்த கட்சிக்கும் வன்னிய மக்களுக்கும் ஏதாவது ஒன்றை அன்புமணி செய்திருக்கிறார் என்று நீங்கள் சொல்ல முடியுமா என்று கேட்டால் ஒன்று கூட இல்லை. இதுதான் இவருக்கும் அவருக்கும் இருக்கிற வித்தியாசம். அதனாலதான் இவரால் கட்சி நடத்த முடியாது. நிர்வாகிகள் வேண்டுமானால் போகலாம், கட்சி வேணும்ல. கட்சி இருந்தா தானே நிர்வாகிகள். இதெல்லாம் நிர்வாகிகள் உணரணும். நிர்வாகிகள் ஆனா என்ன நினைக்கிறாங்கன்னா அன்புமணி ராமதாஸ் கட்சி நடத்திடுவாருன்னு நினைக்கிறாங்க. ஒரு நாள் கூட ராமதாஸ் இல்லாமல் அவரால் கட்சியை நடத்தவே முடியாது. இப்போ ராமதாஸ் இல்லாத கட்சி என்பது பலவீனமான ஒரு அமைப்பா தான் இருக்கும்னு சொல்றீங்க. இந்த பலவீனமான அமைப்பை பாஜக ஏன் கூட சேர்த்துக்கணும்னு விரும்புது? பலவீனமான அமைப்போடு கூட்டணி சேர்ந்து பாஜக இங்க என்ன செய்ய முடியும்? ரொம்ப சூப்பரா கேட்டீங்க. பாஜக சேர்த்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறதா, தின்று செரிக்க வேண்டும் என்று நினைக்கிறதா? புரியுதா உங்களுக்கு கேள்வி? சின்ன சின்ன அமைப்புகளாக இருந்தால் கூட தமிழ்நாட்டில் ஒரு இயக்கத்தை கபலீகரம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக களத்துக்கு வரும் பாஜக. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, அதிமுக வலுவிழந்து போயிருக்கு. அதிமுக கூட்டணி பெரிய அளவுல கை கொடுக்காது, வேறு வழியே இல்லை. அதிமுகவோட கூட்டணி வச்சுட்டாங்களே, என்ன காரணம்? கொஞ்சம் கொஞ்சமாக தின்று செல்லரித்து விடுவதுதானே காரணம். எப்படியாவது தன்மையப்படுத்தி இந்த கட்சியை நிர்மூலமாக்கி சாப்பிட்டுறலாம், இல்லாம செஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை தவிர வேற என்ன இருக்கு? இப்ப இந்த பக்கம் ஒரு ஓரத்துல இருக்கு, சரி சும்மா சைட் டிஷ் இதை சாப்பிடும் போது ஏதாவது தொண்டை விக்கிச்சுன்னா என்ன பண்றது? லைட் பட்டாளங்களுக்கு தூக்கி உள்ளார போடு, அதை 2 மெல்லு மெண்டு தின்றலாம் அப்படின்ற அந்த மனநிலையை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சியை பாரதிய ஜனதா கட்சி அழிக்காமல் ஓயாது. அதற்கான 60 விழுக்காடு பணியை செய்து முடித்து விட்டார்கள். நீங்க நேற்றைக்கு ராமதாசினுடைய ஸ்டேட்மெண்ட் ரொம்ப கிறிஸ்டல் கிளியர் ஸ்டேட்மெண்ட். எனக்கு தெரியவே தெரியாதுங்க, கதவை திறக்கிற பாரத் மாதாக்கு ஜெயின்னு 4 பேர் கத்துறான், பார்த்தா பாஜகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சுன்றான். எனக்கே தெரியாது. எனக்கு கொல்லி வைக்க போறியா இல்ல பாஜகவோடு கூட்டணி வைக்க போறியா, 2ல 1 நீ செய்யின்னு என்ன அழுத்தம் கொடுத்தாரு அன்புமணி அப்படின்னு அவரு சொல்றாருல. ஒரு தந்தையை, ஒரு தலைவரை எப்படியெல்லாம் மிரட்டி கட்டுப்படுத்தி
கூட்டணி வைக்கிறதுக்கு முயற்சிச்சிருக்கிறாங்க பாஜக அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் அன்புமணி ராமதாஸ் இடத்துல சொன்ன செய்தி. அப்போ எனக்கு கொல்லி வைக்க போறியான்னா என்ன அர்த்தம்? நீங்க யோசிச்சு பாருங்க. நான் இல்லாம போயிருவேன் தானே அர்த்தம். நான் இன்னும் பச்சையா சொல்ல விரும்பல. அப்ப நான் இல்லாம போயிருவேன் அப்படின்னு நான் சொல்றேன்னா என்னை எவனோ ஒருத்தன் உன்னை இல்லாம பண்ணிருவேன்னு சொல்லியிருக்கணும்ல. அப்பதானே சார் அர்த்தம். நான் போய் எங்க அப்பா கிட்ட சொல்றேன், அப்பா நான் இல்லாம போயிருவேன்ப்பா, எனக்கு கொல்லி வச்சிருப்பா, இல்லைன்னா நான் சொல்றதை செஞ்சிருப்பான்னா அப்ப என்ன எவனோ ஒருத்தன் இதை நீ செய்ய இல்லைன்னா உன்னை இல்லாம பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்கான். அப்ப இங்க யார் அந்த கல்பிரிட்டு? நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப எவ்வளவு பெரிய நெருக்கடியை கொடுத்திருக்கிறாங்க ஒரு கட்சிக்குள்ள. ஒரு கட்சியை கூட்டணிக்கு கொண்டு வருவதற்கு தின்று செரிப்பதற்காக காத்திருக்கிற ஒரு கட்சி என்று கூட நான் சொல்ல மாட்டேன். ஒரு பாசிச கூட்டம், கும்பல் பாரதிய ஜனதா கட்சி என்பதை நேற்றைக்கு ராமதாஸினுடைய அந்த ஊடகவியலாளர் சந்திப்பு வெளிச்சம் போட்டு காட்டி இருக்கிறது. அதற்குத்தான் பாரதிய ஜனதா கட்சி காத்து கொண்டிருக்கிறது என்றுதான் நான் சொல்வேன். அவர் தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக ராமதாஸ் அவர்களிடம் மிரட்டி இருக்கிறார். ஆனா இன்றைக்கு ராமதாஸ் வீட்டுக்கு 2 பேர் இருந்த இடத்துல 5 பேர் கூடுதலாக காவல்துறையினர் அங்க பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஒரே வீட்டுலதான் அப்பாவும் பையனும் இருக்கிறாங்க. இப்ப ரீசெண்டா அவர் வந்து பனையூருக்கு இடம்பெயர்ந்திருக்கிறார். ஆனா பாதுகாப்பு கொடுக்குற அளவுக்கு சூழலை போயிருச்சா? ராமதாஸுக்கு பாதுகாப்பு கொடுக்குற அளவுக்கு இல்ல சூழல் போயிருச்சா அப்படின்னா நான் வந்து போயிடுச்சுன்னு சொல்ல மாட்டேன். ஆனா சூழல் வரும். இப்போ அன்புமணி வந்து கிளாஸ் எடுத்து அடிச்சாரு, அது செவர்ல பட்டுருச்சு, அம்மா மேல படல, அப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கையை செஞ்சாரு அப்படின்னு சொல்லும் போது கண்கலங்கிட்டார் ராமதாஸ். நான் ஒரு தந்தை என்கிற ஸ்தானத்திலிருந்து தலைவருங்களெல்லாம் விட்டுருங்க, தன்னுடைய மனைவியை வந்து தன்னுடைய மகன் தனக்கு முன்னாலேயே பாட்டில் எடுத்து அடிக்க வந்தான் அப்படிங்கிற அந்த இது தருணம் இருக்குல்ல, அது வந்து ஒரு கணவனுக்கு ஒரு தகப்பனுக்கு தன்னுடைய வாழ்நாளில் அமைந்து விடக்கூடாத தருணம். அப்படிதான் நான் சொல்லுவேன். ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருவராக நான் அதை உணர்ந்து அப்படித்தான் நான் அதை பாக்குறேன். அந்த தருணத்தையே உருவாக்கிட்டார் அன்புமணி அப்படிங்கும் போது ஒரு அச்ச உணர்வு ராமதாஸுக்கு இயற்கையாவே இருக்கத்தானே செய்யும். இப்படியெல்லாம் செஞ்சவர் நாளைக்கு இதையும் செய்வாரு அப்படிங்கிற அந்த அச்ச உணர்வின் காரணமாகத்தான் இத்தகைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கும். அதை செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா? இன்னைக்கு கூட சொல்லியிருக்காரு, எனக்கு எங்க அம்மா தான் எல்லாமே, எங்க அம்மா தான் உயிர் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ராமதாஸ் சொன்னது பொய்யா, அன்புமணி சொன்னது பொய்யான்றதை இப்ப அவங்க அம்மா தான் சொல்லணும். இப்ப பேச வேண்டிய இடத்துல இருக்கிறது அவங்க அம்மா தான். ஏன்னா அவரு நடந்ததுன்னு ஒரு தரப்ப சொல்றாரு, எங்க அம்மா தான் எனக்கு உயிர்னு இவர் ஒரு தரப்ப சொல்றாரு. இப்ப மகனா கணவரா என்கிற நிலைக்கு சரஸ்வதி அம்மா வந்து நின்றுக்கிறாங்க. ஆனா அரசியலில் இப்படி ஒரு சூழல் எந்த குடும்பத்திற்குள்ளும் வரவே கூடாது. எந்த குடும்பத்திற்குள்ளும் வரவே கூடாது. ஏனென்று சொன்னா அரசியல் தலைவர்களுக்கு என்னதான் சுய கணக்கு என்று ஒன்று இருந்தாலுமே கூட இந்த பொது வாழ்க்கை பயணத்திற்கு மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டும் என்று வருகிறவர்களுக்கு ஒரு பெரிய இடர்பாடு இருக்கு. ஏன்னா மனைவிமார்கள் வந்து நீங்க வந்து தப்பு பண்றீங்களே, இப்படி சொல்றீங்களே, இப்படி செய்றீங்களே அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த கணவன் தப்பு செய்வதற்கு தயாராகும். நான் எல்லா தலைவர்களும் ராணி அம்மையாரினுடைய அந்த கட்டுப்பாடும் ராணி அம்மையார் காட்டிய அந்த அன்பும் அந்த பரிவும் தான் அண்ணா என்கிற தலைவர் வரலாற்றில் இடம்பெற செஞ்சிச்சு. இல்லை என்று சொன்னால் அண்ணாவால் வரலாற்றில் இடம்பெற்றிருக்க முடியாது. நான் அப்படித்தான் புரிந்து கொள்வேன். நான் பல தலைவர்களினுடைய குடும்பங்களோடு பழகி இருக்கிற காரணத்தால் எனக்கு அது ஓரளவுக்கு தெரியும். இப்போ இங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படி ஒரு சூழல் வந்ததற்கு பிறகு இனி இவர்களால் சேர்ந்து தொடர்ந்து பயணிக்க முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக பயணிக்கிற சூழல் என்பது வராது. ஆனா அப்பா புள்ள எப்ப வேணுமோ சேர்ந்துடலாம். ஆனா இவர் அவரை படுத்தின காயம் இருக்குல்ல, அது அழியவே அழியாது. நீங்க கேட்டீங்க இந்த பாதுகாப்புன்னு, ராமதாஸ் ஒருவித அச்ச உணர்வோடு தான் அன்றைக்கு பொதுக்குழு மேடையில இருந்தார். அவர் உதிர்த்த வார்த்தை இருக்குல்ல, நீங்க ஒரு மனிதன் ஆவேசப்பட்டு பேசுறான்னா அவன் தில்லா பேசுறான், அவன் வந்து தைரியமா பேசுறான்னு நினைச்சிடக்கூடாது. ஒரு கோழைத்தனத்தினுடைய வெளிப்பாடுதான் ஆவேசம். இயல்பாக எழுகிற ஆவேசம் என்பது வேறு, குரலை உயர்த்துறதுன்றது வேறு. இந்த ஏதோ ஒரு படத்துல அட்டகத்தி தினேஷ் கிட்ட ஒரு நடிகர் ஒருத்தர் சொல்லுவாரு, சிறையில் இருக்கும்போது, இங்க பாரு உன் சவுண்டே அவனை பயப்பட வச்சிடணும் அப்படின்னு, நீ பயப்படுறத காட்டக்கூடாதுன்னு சொல்லுவாரு. இது ஒரு யுக்தி. அன்னைக்கு ராமதாஸ் சொன்னார்ல, போறியா போறதுன்னா போ அப்படின்றது இருக்குல்ல, அது ஒரு அச்சத்தின் வெளிப்பாடுதான். ஏன்னா அன்னைக்கு வந்து ஏதாவது ஒரு அசம்பாவிதத்தை செஞ்சிருவாரோ அன்புமணி. ஏன்னா வீட்டுல கடந்த காலங்கள்ல அந்த பாட்டில் எடுத்து அடிச்ச காட்சியெல்லாம் பார்த்துருக்கிறார்ல ராமதாஸ். இப்போ இங்க ஏதாவது ஒரு அசம்பாவிதம் அந்த மாதிரி நடந்துருமோன்ற ஒரு பதப்பதைப்பு தான் ராமதாஸ் இடத்துல இருந்தது. ஏன்னா இவர் என்ன பண்றாருன்னா பொதுக்குழுவை பிரேக் பண்றாரு. எப்படி பிரேக் பண்றாரு? அறிவிப்பு வந்தோடனே உடனே ஒரு குறுக்கீடு, உடனே ஒரு கான்ட்ரவர்சி அந்த ஸ்டேஜுக்குள்ளே ஒரு பொதுக்குழுவுக்கு ஒரு ஒழுங்கு இருக்குல்ல,
கட்சிக்குள் ஒரு கட்டுப்பாடு இருக்குல்ல. என்னதான் இருந்தாலும் கட்சியினுடைய மூத்த தலைவர், கட்சியினுடைய நிறுவனர் பேசுறாருல, நீங்க உங்க டர்ன் வரும்போது பேசுங்க, இல்ல லேட்டரா உங்களுடைய கருத்தை சொல்லுங்க, அதன் பிறகு அறிக்கையை கொடுங்க, எதை வேணுமோ செய்யுங்க. அந்த பொதுக்குழு மேடையிலேயே ஒரு கான்ட்ரவர்சியை உருவாக்குறது இருக்குல்ல, அதுவும் அந்த கட்சிக்குள்ள செய்யக்கூடாது. ஏன்னா குடும்ப பாசமாக வளர்ந்திருக்கிற கட்சி திமுக எல்லாரும் சொல்லுவாங்க. அண்ணன் தம்பிகளாக அண்ணா வார்ப்பித்தார், அதை அப்படியே மெயின்டைன் பண்ணார் கலைஞர். இன்னைக்கு அதை அப்படியே தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பின்பற்றுகிறார். திமுக தொண்டங்கிட்ட போய் கிளங்களேன், அண்ணன் தளபதினு தான் சொல்லுவோம். அண்ணன் தளபதி அண்ணா. அதே மாதிரி கலைஞரை கூட சிலர் தலைவர் கலைஞர்னாலும் இன்னைக்கும் துரைமுருகன் மாதிரியான ஆட்கள், டிஆர் பாலு மாதிரியான ஆட்கள் அண்ணன் கலைஞர் தான் சொல்லுவாங்க. ஆனா அந்த கட்சியில ராமதாஸ் பேரை பத்திரிகையில போடும்போது பாத்தீங்களா, எங்கள் குலதெய்வம் ஐயா ராமதாஸ், அம்மா சரஸ்வதி, இப்படிதான் போடுவான். இப்ப முகுந்தனுடைய அறிக்கை கூட குலதெய்வம் ராமதாஸ் தான் வந்துச்சு, தாத்தா தலைவர் நிறுவனர் அப்படி எல்லாம் வரல. அப்ப அண்ணன்னு சொல்றது உரிமையின் பால், தலைவர்னு சொல்றது கொள்கையின் பால், தெய்வம்னு சொல்வது வணக்கத்தின் பால். அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். வணங்கத்தக்க இடத்தில் இருந்த ராமதாஸை எந்த தொண்டர்கள் வணங்கினார்களோ அவர்களுக்கு முன்னாலே இவன்லாம் ஒரு ஆள், நீ வந்துட்டு உட்காந்து பேசிட்டு இவன் பேச்சை கேட்டுட்டு இருக்கீங்களா, பனையூர்ல ஆபீஸ் போட்டேன், மரியாதையை அங்க வந்து பாரு, இதான் என் போன் நம்பரு, எனக்கு போன் பண்ணி எல்லாம் பேசு, இனிமே எவனும் தைலாபுரம் தோட்டத்துக்கு போத இந்த ஆள் பேச்செல்லாம் எவனும் கேட்காதன்னு சொல்லி கிளம்பி போறது இருக்குல்ல, அது எவ்வளவு பெரிய ஒரு டேமேஜ்ன்றத நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த டேமேஜை உருவாக்கிட்டார் அன்புமணி. இனிமேல் ராமதாசினுடைய பிம்பத்தையும் பாதுகாக்க முடியாது, மீட்டெழுப்ப முடியாது, மீட்டுருவாக்கம் செய்ய முடியாது. என் பையனுக்கு எதுவுமே தெரியாது, நான் பண்ண பிளண்டர் மிஸ்டேக்கே அவனை ஒன்றிய அமைச்சராக்குனதுதான், இவ்வளவு பெரிய கயவாளி பயலா இருக்கானே அப்படின்னு நேத்து அவர் பேசினார்ல, அது இனிமேல் ராமதாஸால் அன்புமணியினுடைய இமேஜையும் மீட்டுருவாக்கம் செய்ய முடியாது. ரெண்டு பேரும் டோட்டல் டேமேஜ் ஆயிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க தோழர். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி. நன்றி.